சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இருக்காது சார், எல்லாம் வாஸ்தவம் தான் சார். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் சார். சார், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்க தான் சார் செய்யும். சார், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க சார். அதுக்கான அடையாளம் தான் சார் உங்களோட பொண்ணு. இது மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்படி தான் சார் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போயிடலாம் சார். நீ சொல்றது உண்மைதான் சின்ராசு. அவ மேல நான் உயிரை வச்சிருந்தேன். அவளை நான் எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமா? ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் யார வேணும்னாலும் விட்டுட்டு இருந்துடுவேன். ஆனா என் பொண்ணு இருக்கால, அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சின்ராசு. சார், நான் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க சார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு சார். என்ன சின்ராசு? சார், பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சார். பேசினா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் சார், எனக்கு தெரியும் சார். இல்ல சின்ராசு, இந்த ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ. அப்படியே வச்சுக்கோங்களேன் சார். சார், எனக்கு தெரியும் சார், பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை சார். சார், நான் இதை ஆணவத்தில் சொல்ல சார், அனுபவத்தில் சொல்கிறேன் சார். நிஜமாலுமே சொல்கிறேன் சார். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் சார். இல்ல சின்ராசு, உனக்கு புரியல. பிரச்சனை எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால நீ சொல்றது நடக்காத காரியம். அவ என்ன வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு ஜாலியா அவங்க அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துருக்கா. அவ அண்ணனும் அண்ணியும் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருக்காங்க. எந்த அண்ணனா இருந்தாலும் தன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே நினைப்பான். திவ்யா மேடமோட அண்ணன் எப்படின்னு தெரியலையே. அவர் ஏன் மேடமை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்காரு? ஏன் மம்மி, டாடி என்ன கூட்டிட்டு போறது தான் தப்புன்னு சொல்றீங்க? அவர் போன்ல பேசினா என்ன? நான் டாடி கிட்ட போன்லயாவது பேசுறேனே, அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? இங்க பாரு, நீ உன் டாடி கிட்ட போன்ல பேசுறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ப்ளீஸ். நான் ஏன் பேசாம இருக்கணும்? என்னதான் உங்க பிரச்சனை மம்மி? பிரச்சனை இருக்கு தர்ஷினி. உன் அப்பாவும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு பார்த்தல்ல. அது இல்லாம எனக்கும் தெரியும், இது எதுவுமே அவங்க உன் மேல இருக்கிற பாசத்தினால பண்ணல. உன்னை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அதனாலதான் நான் உன்னை அவங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்க அப்பா வர வழி இல்லாம என் நம்பருக்கு கால் பண்ணி உன்கிட்ட பேசி உன் மனசை மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்றாரு. அதுக்காக தான் நான் உன்னை எங்கேயும் அனுப்பல. அப்போ இதுக்கப்புறம் மொத்தமான டாடியை மறந்துட வேண்டியதுதானா? அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்க அப்பா என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு, தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என்னதான் நடக்க போகுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறமா நம்ம வேற ஏதாவது முடிவெடுக்கலாம், சரியா? இந்தா, முதல்ல இந்த பாலை குடி. குடிமா. ஒரு அண்ணன்றவன் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பான். அண்ணனோட பாசத்தில் தியாகம் தான் இருக்கணும் தவிர சுயநலம் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா சாரோட அண்ணன் பண்ணுறதும் சரியில்லை, திவ்யா மேடமோட அண்ணன் பண்ணுறதும் சரியில்லை. அங்கே எனக்கு பாசம் தெரியல, சுயநலம் மட்டும்தான் தெரியுது. என்னாச்சு? ஏங்க பாத்து. அம்மா, தங்கச்சி ஒன்று அடிப்படல இல்லைம்மா? இல்லண்ணா, ஒண்ணு இல்லண்ணா. சரி போட்டுக்கோ.
அடிப்படல இல்லம்மா? ஒண்ணு இல்லண்ணா, என் மேலதானே தப்பு. நான் தான் பார்க்காம தெரியாம வந்துட்டேன். நீ பத்திரம் பார்த்து போமா. வரேண்ணா.